ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஒருத்தருக்கு பயங்கரமான தலைவலி போல டாக்டர்கிட்ட போறாரு. அங்க போயிட்டு என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். குட் மார்னிங் டாக்டர். காலை வணக்கம் டாக்டர். குட் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர் சொல்றாரு, குட் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் எப்பயுமே தயவு செய்து அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. இந்த ப்ளீஸ்ன்னு அது வாங்க போங்க அப்படின்னு பேசுவோம் பாருங்க, அந்த மரியாதையாக பேசுறதுக்கும் ப்ளீஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கலாம். சிட் டவுன் அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் பார்த்து சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? அதுக்கு பேஷண்ட் என்ன சொல்றாரு? ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக். ஐ ஹாவ் அ ஹெடேக் அப்படின்னா எனக்கு தலைவலிக்குது. ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக் அப்படின்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. அண்ட் எ ஃபீவர். அப்புறம் காய்ச்சலும் இருக்கு. எப்பயிலிருந்து? சின்ஸ் லாஸ்ட் நைட், நேற்று இரவிலிருந்து. எஸ்டர்டே நைட் அப்படின்னு பேச வேண்டாம். லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று இரவு அப்படின்னு அர்த்தம். நேற்று ராத்திரியில இருந்து. சின்ஸ் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இருந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக் அண்ட் ஃபீவர் சின்ஸ் லாஸ்ட் நைட். எனக்கு நேற்று ராத்திரியில இருந்து கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் என்ன கேட்கிறாரு? டூ யூ ஹாவ் அப்படின்னா உனக்கு இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிறதா? என்னது? எ கோல்ட் ஆர் அ காஃப்? காஃப் அப்படின்னா இருமல், கோல்ட் அப்படின்னா சளி. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆஸ்வெல், அது என்னப்பா ஆஸ்வெல்? புரியலையே எனக்கு. புரிய வைக்கிறேன், அதுக்கு தானே இருக்கிறேன். டூ யூ ஹாவ் அ கோல்ட் அப்படின்னா உங்களுக்கு சளி இருக்கா? ஆர் அ காஃப், இருமல் இருக்கா? ஆஸ் வெல் அப்படின்னா இருமலும் இருக்கா? அதுவும் எதுவும் காஃப். என்ன ஆல்ரெடி கேட்டுட்டாரு. என்ன கேட்டுட்டாரு? சளி இருக்கா உங்களுக்கு? இருமலும் இருக்கா? அந்த இருமலும் லும் அதுதான் ஆஸ் வெல், அதுவும். புரியுதுங்களா? ரொம்ப புரிய வைக்க பார்க்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, டாக்டர் இப்படி கேட்ட உடனே பேஷண்ட் சொல்றாரு, எஸ், ஆமாங்க, ஐ ஹாவ் அ ஸ்லைட் காஃப். எனக்கு லேசான இருமல் இருக்கு. ஐ ஹாவ்னா எனக்கு இருக்கு, என்ன இருக்கு? எஸ், ஸ்லைட் காஃப், லேசான இருமல். ஸ்லைட் அப்படின்னா லேசான. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். டாக்டர் சொல்றாரு, லெட் மீ செக் யுவர் டெம்பரேச்சர். இருங்க, உங்க உடல் வெப்பநிலையை பரிசோதிக்கிறேன். யூ ஹாவ் அ மைல்ட் ஃபீவர். உங்களுக்கு லேசா காய்ச்சல் இருக்கு. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. லெட் மீ செக் அப்படின்னா என்ன செக் பண்ண விடுங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். லெட் மீ செக் அப்படின்னா இருங்க செக் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே, பேஷண்ட் கேட்குறாரு, இஸ் இட் எனிதிங் சீரியஸ் டாக்டர்? டாக்டர், இஸ் இட் எனிதிங் சீரியஸ்? ஏதாவது சீரியஸான பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டரே என்ன சொல்றாரு? நோ, இட் இஸ் ஜஸ்ட் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஐ எம் ப்ரிஸ்கிரைபிங் சம் மெடிசன்ஸ். வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வைரஸ் தொற்றுன்னு அர்த்தம். வைரஸ் இல்லை, இங்கிலீஷ்ல வைரல், தமிழ்ல வைரஸ். சரிங்களா? நோ, இட் இஸ் ஜஸ்ட் அ வைரல் இன்ஃபெக்ஷன். இல்லை, இது வெறும் வைரஸ் தொற்று தான். ஐ எம் ப்ரிஸ்கிரைபிங் சம் மெடிசன்ஸ். நான் சில மருந்துகளை எழுதி தருகிறேன். ப்ரிஸ்கிரைப் அப்படின்னா எழுதி தர்றது, மருந்து எழுதி தர்றது. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. சம் மெடிசன்ஸ் அப்படின்னா சில மருந்துகள். சரி, ஹவு ஷுட் ஐ டேக் தீஸ் மெடிசன்ஸ்? பேஷண்ட் கேட்குறாரு, ஹவு ஷுட் ஐ டேக் தீஸ் மெடிசன்ஸ்? இந்த மருந்துகளை நான் எப்படி எடுத்துக்கணும்? அதுக்கு டாக்டர் சொல்றாரு, டேக் 1 டேப்லெட். ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க. எப்போ? ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு. டேக் 1 டேப்லெட் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க. அண்ட் 1 ஆஃப்டர் டின்னர். அப்புறம் இன்னொன்று டின்னருக்கு அப்புறம், இரவு உணவிற்கு பிறகு. ஃபார் 3 days, 3 நாட்களுக்கு. 3 நாளைக்கு. காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை. ஷோர் டாக்டர். ஓகே டாக்டர், நிச்சயமா டாக்டர், தேங்க்யூ, நன்றி. சரி, இப்போ கவனிங்க. சிவியர் அப்படின்னா கடுமையான, ஹெடேக் அப்படின்னா தலைவலி, ஸ்லைட் அப்படின்னாலும் மைல்டு அப்படின்னாலும் லேசான அப்படின்னு அர்த்தம். ப்ரிஸ்கிரைப் அப்படின்னா மருந்துகளை பரிந்துரைத்தல். ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மருந்து சீட்டு. ப்ரிஸ்கிரைப் அப்படின்னா அதில் எழுதியிருக்கிறது, அந்த இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்களா இல்லையா, அதுதான் ப்ரிஸ்கிரைப். இன்ஃபெக்ஷன் அப்படின்னா தொற்று.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.